இன்றைக்கி எங்கே வந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு வந்துக்கிறோம். சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லோரும் வாங்க போகலாம். எல்லோரும் வாங்க. நாம் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக இப்போ மேலே போக போகிறோம். எல்லோரும் ஆய் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஃபால்ஸுக்கு மேலே போய் சிக்கன் கிரேவி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க. சுற்றி ஒரு குளியல் போட்டால் செம்மையாக இருக்கும். ஃபால்ஸில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மேலே போயிட்டு இருக்கோம். நாமளும் போய் பார்க்கலாம். மேலே ஃபால்ஸை பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி குதிக்குது. இது குளித்தா செம்மையாக இருக்கும். எல்லாரும் பாறை மேலே ஹைட்டில் ஏறிட்டு இருக்கோம். பார்த்து போங்க. எல்லாரும் மேலே போயிட்டாங்க. வாங்க நாமளும் போகலாம். ஃபால்ஸோட வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக இடத்த ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது இடம். அருவி பக்கத்துலேயே இருக்குது இடம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இப்போ கோழியை போயிட்டு அறுத்துட்டு வரலாம். கோழியை அறுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் போய் பார்க்கலாம். கோழியை அப்படியேவும் அறுக்கலாம். தோல் உரித்தா நம்மளுக்கு சீக்கிரமாக வேலையாகும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கோழியை அப்படியே தோல் உரிக்கிறாங்க. பாருங்கள். எவ்வளோ அழகாக தோல் உரிக்கிறாங்க பாருங்கள். கோழியை தோல் உரிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கோழியோட சின்ன மயிறு கூட இல்லை, அவ்வளோ அழகாக உரிச்சிருக்காங்க தோல். கோழியை அறுத்து கூட கோழியோட இதயம் இன்னும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக அடுப்பில் நெருப்பை மூட்டிகிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் அறுத்துட்டு இருக்காங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம் பக்கத்தில் போய். வெங்காயத்தை அறுத்து முடிச்சாச்சு. இப்போ தக்காளி அறுத்துட்டு இருக்காரு. பச்சை மிளகாய் எல்லாம் அறுத்து வச்சுட்டு இருக்காரு ரெடியாக. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாச்சு. அப்புறம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். நெருப்பு குப்புன்னு அடிக்குது. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக
பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா. இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரே மட்டும் சேர்த்துக்கலாம். பார்த்து போடுப்பாயை. இவர் தான் சமையல் மாஸ்டர். இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறாரு. எப்படிப்பா நல்லா பண்ணுவியா? நல்லா பண்ணுவோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சொல்லிட்டா போச்சு. நாம் கிரேவி பண்ண வந்த இடம் இதான் பாருங்கள். மாஸ்டர் நல்லா கிண்டுறாரு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக கறியை சேர்த்துக்கலாம். அவர் தான் எங்கள் பாடி பில்டர் மூஞ்ச காட்டியா? யோ இவர் பந்தா பாண்டி. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டுப்பா. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது. ஆமாம் ப்ரோ, கீழே விழுது. ரெண்டு கிலோ கறி, அதனால் 2 இஞ்சி பேஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போவே நாக்கு ஊறுது. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா தெரியும். தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
லைட்டாக. வாசனை அருமையாக இருக்குது. மாஸ்டரே சொல்லிட்டாரு ரெடி ஆயிடுச்சான். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிடைக்குது. 10 நிமிஷம். இவர் பக்கத்தில் இருக்கிறாரு, அவர் ஏன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. மனசு சரி. அவர் யார்? சின்ன மாஸ்டரோ? ஆமாம், என் அசிஸ்டன்ட். ஓ, அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ தான் கற்றுக் கொடுக்குறியோ? ஆமாம். ரைட் ரைட், நடக்கட்டும் நடக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து மாஸ்டர் குளிக்க போகிறாரு. இந்த இடத்துல குளிக்கிறதுக்காக ரெடியாக வர்றாரு. தயார் நிலையில் உள்ளார் குளிக்கிறதுக்கு ஆர்வமாக. ஆ, போயிட்டாரு போயிட்டாரு. இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிரேவிக்கு பரோட்டா, சாப்பிட தயாராகிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். டேஸ்ட் சொல்லுங்கள். மாஸ்டர் சொல்ல மாட்டார், நீங்கள் தான் சொல்லணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கறி நல்லா வெந்து வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடவே. கறி இல்லாமலே சேர்வாக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குப்பா. 2 பேர் சொல்லவே இல்லையா? நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்படி ஒரு ருசி செஞ்சிருக்கே மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. இன்னும் பரோட்டாவோட அந்த சேர்வோட கறியோட மொத்தம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ரொம்ப வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம்.